நமக்குள் இருக்கிற அந்த இயேசு பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உணர்வுகளை வெளிப்படுத்தணும். ஆமென். உணர்வுகளை வெளிப்படுத்தணும். அதுதான் ஆராதனை. வெறும் பாட்டை மட்டும் பாடிட்டு அவ்வளவுதான் முடிந்தது என்பது அல்ல. எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? பேதுருவை பார்த்து ஆண்டவரை கேட்ட, நீ என்னை நேசிக்கின்றாயா? நீ என்னை நேசிக்கின்றாயா? நீ என்னை நேசிக்கின்றாயா? நாம் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம். எத்தனை முறை நாம் மறுதலித்து விட்டோம், எத்தனை முறை நாம் மறுதலித்து விட்டோம். இனியும் நான் திரும்ப மாட்டேனா? இனியும் நான் திரும்பி உம்முடைய சமூகத்தில் நான் வரமாட்டேனா? முன் குறித்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். இக்கரையில் இருந்து உன்னை கரம் பிடித்து அக்கறை வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்த ஒரு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமைப்படுத்துவோம். கரங்களை சொல்லி கை தட்டுறனால கை தட்டக்கூடாது. இதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட்லயே நம்ம கை தட்டிடணும். ஹல்லேலூயா. நான் சொல்றனால நீங்க சத்தத்தை உயர்த்தணும்னு கிடையாது. துதி உம்முடையது ஆண்டவரே, ஆராதனை உம்முடையது ஆண்டவரே. அந்த ஆராதனையை படைத்தவர் நீர்தான், அந்த ஆராதனைக்கு பாத்திரர் நீதான்.